ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் இயல் 9 இதில் இருக்கிற ஒரு வரி வினா அதோட விடையை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இயல் 8 வரைக்கும் தனித்தனி வீடியோவாக நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் ஒவ்வொரு இயலோட வீடியோஸை போய் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஓகே. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். காணவர்கள் வழியெறிந்து வானவரை அழைப்பர், கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர். தேனருவி திரையெழுப்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும். கூணல் இளம்பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலைகள் எங்கள் மலையே என்ற பாடல் இடம்பெறும் நூல் எது? குற்றால குறவஞ்சி. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்ற குற்றால குறவஞ்சி பாடல் எதை வெளிப்படுத்துகிறது? குற்றால மலையின் வளத்தை. குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் யார்? திரிகூட ராசப்ப கவிராயர். ஸோ மற்றொரு பாடல் சொல்லிட்டு அந்த பாடல் கொடுத்துருக்காங்க. அந்த பாடல் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓடக் காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம், வாடக் காண்பது மின்னார் மருகு, வருந்தக் காண்பது சூளுலை சங்கு, போடக் காண்பது பூமியில் வித்து, புலம்பக் காண்பது கிங்கினி கொத்து, தேடக் காண்பது நல்லறம் கீர்த்தி, திருக்குற்றாலர் தென்னறிய நாடே. குற்றால மலையில் யார் வீற்றிருப்பதாக திரிகூட ராசப்ப கவிராயர் பாடுகிறார்? வளர்ந்த இளம்பிறையை தன் சடையில் அணிந்த சிவபெருமான். குற்றால மலையில் ஆண் குரங்குகள் தரும் பழங்களை பெண் குரங்குகள் உண்ணும்போது தவறி விழும் பழங்களை கேட்டு யார் கெஞ்சி நிற்பார்கள் என்று திரிகூட ராசப்ப கவிராயர் பாடுகிறார்? தேவர்கள். வானத்தில் இருக்கும் தேவர்களை கண் சிமிட்டி அழைப்பவர்கள் யார் என திரிகூட ராசப்ப கவிராயர் பாடுகிறார்? உயர்ந்த குற்றால மலையில் உள்ள காணவர்கள். குற்றால மலையில் இறப்பை நீக்கும் மூலிகைகளை வளர்த்து வருபவர்கள் யார் என திரிகூட ராசப்ப கவிராயர் பாடுகிறார்? சித்தர்கள். குற்றால மலையின் அருவியின் அலை உயர்ந்து எழும்பி எதை தொடும் என திரிகூட ராசப்ப கவிராயர் பாடுகிறார்? வானத்தை. வானத்தை தொடும் அலைநீரில் வழுக்கி விழுபவை எவை என்று திரிகூட ராசப்ப கவிராயர் பாடுகிறார்? கதிரவனின் தேரில் பூட்டிய குதிரையின் கால்களும் தேரின் சக்கரங்களும். குற்றாலநாதர் யாரென திரிகூட ராசப்ப கவிராயர் பாடுகிறார்? சிவபெருமான். தமது நாட்டில் மக்கள் அஞ்சி ஓடுவது அல்ல, டேஷ் தான் ஓடும் என திரிகூட ராசப்ப கவிராயர் பாடுகிறார்? வெள்ளம். தமது நாட்டில் மக்கள் ஒடுங்கி இருப்பதில்லை, டேஷ் தான் ஒடுங்கி இருக்கும் என திரிகூட ராசப்ப கவிராயர் பாடுகிறார்? தவம் செய்தோரின் உள்ளம். தமது நாட்டில் மக்கள் நோய் வறுமையால் வாடுவதில்லை, டேஷ் மட்டுமே வாடும் என திரிகூட ராசப்ப கவிராயர் பாடுகிறார்? பெண்களின் மெல்லிடை. தமது நாட்டில் மக்கள் வருந்துவதில்லை, டேஷ் மட்டுமே வருந்துகின்றன என்று திரிகூட ராசப்ப கவிராயர் பாடுகிறார்? முத்துக்களை ஈனும் சங்குகள். தமது நாட்டில் பயனற்றவை என எவையும் தூக்கி போடுவது இல்லை, டேஷ் மட்டுமே மண்ணில் போடப்படுகின்றன என திரிகூட ராசப்ப கவிராயர் பாடுகிறார்? விதைகள். தமது நாட்டில் மக்கள் துன்பத்தில் புலம்புவதில்லை, டேஷ் மட்டுமே புலம்பல் ஒலி எழுப்புகின்றன. குழந்தைகள் காலில் அணியும் கிங்கிணிகள். தமது நாட்டில் மக்கள் செல்வங்களை தேடி அலைவதில்லை, டேஷ் டேஷ் என்ற இரண்டை மட்டுமே மக்கள் இங்கு தேடுவார்கள். அறம் மற்றும் பெருமை. குற்றால மலையின் வளத்தை யார் பாடுவது போல குற்றால குறவஞ்சியை திரிகூட ராசப்ப கவிராயர் இயற்றியுள்ளார்? குறத்தி. வானரம் என்பதன் பொருள் என்ன? குரங்கு. குற்றால குறவஞ்சியில் ஆண் குரங்கை குறிக்கிறது. மந்தி என்றால் என்ன? பெண் குரங்கு. வான்கவிகள் என்று திரிகூட ராசப்ப யாரை குறிப்பிடுகிறார்? தேவர்கள். கமன சித்தர் என்று திரிகூட ராசப்ப யாரை குறிப்பிடுகிறார்? வான்வழியை நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள். காய சித்தி எனப்படுவது மனிதனின் இப்பிறப்பை நீக்கி காக்கும் மூலிகை. பரிகால் என்றால் என்ன? குதிரையின் கால். கூணல் என்ற சொல்லின் பொருள் வளைந்த. வேணி என்றால் என்ன? சடை. மின்னார் என்றால் என்ன? பெண்கள். மருங்கு என்ற சொல்லின் பொருள் யாது? இடை. சூளுலை என்றால் என்ன?
கருவத்தாகும் துன்பம். குற்றால குறவஞ்சி எந்த சிற்றிலக்கிய வகையைச் சேர்ந்தது? குறவஞ்சி. குற்றால குறவஞ்சியில் டேஷ் நயமிக்க பாடல்கள் நிறைந்துள்ளன. ஓசை நயமிக்க பாடல்கள். பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது மிஞ்சி அதனுள் வெயில் ஒழுகும் தஞ்சம் என்றோர் வேட்டத்து அருள் முத்துவா மித்துரை சேந்திரக்கோள் கோட்டுமரம் பீற்றல் குடை என்ற பாடலை இயற்றியவர் யார்? அழகிய சொக்கநாத புலவர். அடைக்கலம் என்று வந்து அடைந்தவர் விரும்பியதனை அழைக்கும் மன்னனே கேட்பாயாக என்று அழகிய சொக்கநாதர் யாரிடம் கூறுகிறார்? முத்துசாமி துரையிடம். பீந்த குடை எதற்கு ஒப்பானதாகும் என்று அழகிய சொக்கநாதர் முத்துசாமியிடம் கூறுகிறார்? மரத்திற்கு. கோட்டு மரம் என்றால் என்ன? கிளைகளை உடைய மரம். பீற்றல் குடை என்றால் என்ன? பீந்த குடை. ஸோ சேம் அதே சாங்கு என்ற பாடல் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? ஸோ பிஞ்சி கெடுக்கும் பெருமழை அந்த பாட்டு வந்து தனிப்பாடல் திரட்டு. அழகிய சொக்கநாத புலவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்ற ஊரில் பிறந்தவர். தச்சநல்லூர். அழகிய சொக்கநாத புலவர் எத்தனைக்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றியுள்ளார்? 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்கள். அழகிய சொக்கநாத புலவரின் காலம் கிபி 19ஆம் நூற்றாண்டு. ஒரு சொல்லோ பொருளோ இரு பொருள் தருமாறு பாடுவது சிலேடை எனப்படும். சிலேடையை வேறு எவ்வாறு அழைப்பர்? இரட்டுற மொழிதல். பிரித்தெழுதுக. இரட்டுற மொழிதல். 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல். ஆறு என்பது எதை குறிக்கிறது? நீர் ஓடும் ஆறு, இல்லைனா எண் ஆறு, செல்லும் வழி. சொல் என்பதன் வேறு பொருள்கள் யாவை? மொழி, பதம், கிளவி, வார்த்தை. சுட்டெழுத்துக்கள் யாவை? ஆ, இ, உ. வினா எழுத்துக்கள் யாவை? ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஏ என்பது சொல்லின் டேஷில் நின்று வினா பொருளை தரும். முதலிலும் இறுதியிலும். மெல்லின எழுத்தை தொடர்ந்து அதன் இனமான நட்பு எழுத்தான டேஷ் எழுத்தும் வருவது இயல்பு. வல்லின எழுத்து. எடுத்துக்காட்டு வந்து இங்க, இந்த, இந்த, இம்ப, இன்ற. அகர வரிசைப்படுத்துக. பல்லாண்டு, முத்து, ஆமணக்கு, அரசன், கொம்பு. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து அரசன், ஆமணக்கு, கொம்பு, பல்லாண்டு, முத்து. அகர வரிசைப்படுத்துக. நட்பு, அன்பு, மகிழ்ச்சி, பள்ளி, விளையாட்டு, வீடு, தோட்டம். கரெக்டான ஆன்சர் அன்பு, தோட்டம், நட்பு, பள்ளி, மகிழ்ச்சி, விளையாட்டு, வீடு. அகெயின் அகர வரிசைப்படுத்துக. பச்சை, தேங்காய், வட்டம், தேக்கம், மஞ்சை. கரெக்டான ஆன்சர் தேக்கம், தேங்காய், பச்சை, மஞ்சை, வட்டம். தாமரை என்பதன் பொருள்கள் யாவை? தாமரைன்றது ஒரு மலர். தா கூட்டல் மறை, தாவுகின்ற மான். பலகை என்பதன் பொருள்? பலகை வந்து ஒரு மரப்பலகை. ஸோ அதை பிரித்து எழுதுனா பல கூட்டல் கை. ஸோ பல கைகள். எதிர்ப்பால் என்பதன் பொருள்கள் யாவை? எதிர்ப்பால் மறுத்து கூறுதல். அதை பிரித்து எழுதுனா எதிர்கூட்டல் பால், அதாவது எதிர்பாலினம். மாமரம் என்பதன் பொருள்கள் யாவை? மாமரம்ன்றது ஒரு வகை மரம். அதை பிரித்து எழுதுனா மா கூட்டல் மரம், அப்போ பெரிய மரம். ஆறுதலை என்பதன் பொருள்கள் யாவை? ஆறுதல், தேற்றுதல். ஆறு கூட்டல் தலை, அப்போ 6 தலைகள். ஸோ ஒரு வரி அடுத்தது வந்து அரபியன், தமிழ் எண். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1க்கு தமிழ் எண் என்ன, 2க்கு தமிழ் எண். ஸோ இந்த மாதிரி 1லேருந்து 10 வரைக்கும் தமிழ் எழுத்துக்கள் வந்து எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. தொழிலாளர் நாள் மே 1. காந்தி பிறந்த நாள் அக்டோபர் 2. உலக புத்தக நாள் ஏப்ரல் 23. குழந்தைகள் தினம் நவம்பர் 14. சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. குடியரசு தினம் ஜனவரி 26. கொடி நாள் டிசம்பர் 7. மகளிர் தினம்
மார்ச் 8. தேசிய ஒருமைப்பாட்டு நாள் நவம்பர் 19. மனித உரிமைகள் நாள் டிசம்பர் 10. ஸோ இதோட 6th ஸ்டாண்டர்டோட இயல் 9 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அது எல்லாமே நான் வந்து இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப்பை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயலாக வந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.